சர்வதேச கால்பந்து சம்மேளன தலைவர் செப் பிளாட்டர் பதவியை திடீரென ராஜினாமா செய்தார். இதனால் 2018 ரஷ்யா மற்றும் 2022 கத்தார் ஃபிஃபா உலகக்கோப்பை தொடர் கேள்விக்குறியாகி உள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். உலகின் பணக்கார விளையாட்டு அமைப்புகளில் ஒன்று சர்வதேச கால்பந்து சம்மேளனமான ஃபிஃபா. இந்த அமைப்பு 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை நடத்தி வருகிறது. கடந்த 20 ஆண்டுகளில் நடைபெற்ற பல்வேறு கால்பந்து போட்டிகளில் கோடிக்கணக்கில் ஊழல் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக ஃபிஃபா துணைத் தலைவர் உட்பட 7 நிர்வாகிகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் 5வது முறையாக ஃபிஃபா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிளாட்டர் திடீரென ராஜினாமா செய்தார். முன்னதாக 2018ஆம் ஆண்டு போட்டிகளை ரஷ்யாவும் 2022ஆம் ஆண்டு போட்டிகளை கத்தாரும் நடத்தும் என பிளாட்டர் அறிவித்திருந்தார். இந்த 2 நாடுகளும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை முதல் முறையாக நடத்தவுள்ளன. இந்நிலையில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை நடத்தும் நாடுகளுக்கு அனுமதி வழங்கியதில் பல்லாயிரம் கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பிளாட்டரின் ராஜினாமாவை தொடர்ந்து 2018இல் ரஷ்யா மற்றும் 2022இல் கத்தார் ஃபிஃபா உலகக்கோப்பை தொடர் கேள்விக்குறியாகியுள்ளது. 2022ஆம் ஆண்டு போட்டிகளுக்காக கத்தார் 22 புதிய விளையாட்டு அரங்கங்களை அமைத்து வருகிறது. இவை அனைத்தும் 60 கிலோமீட்டர் பரப்பளவுக்குள் கட்டப்பட்டு வருகிறது. ஆம் ஆண்டு போட்டிகளை நடத்த ரஷ்யாவுடன் இங்கிலாந்து, ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் ஆகிய நாடுகள் கூட்டாகவும் விண்ணப்பித்தன. அதேபோல் பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தும் கூட்டாக விண்ணப்பித்தன. 2022ஆம் ஆண்டு போட்டிகளை நடத்த கத்தாருடன் அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளும் விண்ணப்பித்திருந்தன. விளையாட்டுச் செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.